எடுத்துக்கங்க எம்ஜிஆர் அவர்கள், அவர் யார் மாதிரி வந்தார்? ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்காங்க, அவர் யார் மாதிரி வந்தாங்க? அதே மாதிரி கலைஞர் பாலிடிக்ஸ், அதே மாதிரி நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட எடுத்துக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனி பாணி அரசியல் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து தனித்துவம் மிக்க தலைவராக இருக்க முடியும். நான் அவரை மாதிரி இவரை மாதிரி, அவர் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாட்டார். பட்டு மற்றவங்க இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை சொல்கிறதோ இதை என்னாலாம் ஏற்றுக்க முடியாது. சார், அண்ணாமலை அவர்கள் வந்து கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா யாரோட என்ன கால்குலேஷன் இருக்கும்? உங்களுடைய அரசியல் அனுபவத்தை சொல்லுங்கள். காங்கிரஸ் தானே கோல் வச்சு கொண்டு இருந்தது ஒரு காலத்தில். அது தேசிய கட்சி தானே, மாநில கட்சி கிடையாது இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த தேசிய கட்சி அப்படின்னும் போது ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஏன்னா அந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு முழு அதிகாரம் கிடையாது, எல்லாம் மேலேருந்து டிசைட் பண்ணுவாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்படியே பண்ணதுனால தேசிய கட்சிகள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதே அரசியலை ஃபாலோ பண்ணதுனால தான் பாஜகவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிகன் டைம்ஸ் டாக். நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் திரு பஞ்சாருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நவீன். எனர்ஜி சார். சார், அண்ணாமலையோட மாநாடு முடிஞ்சதில்ல, உங்களுடைய கருத்து பார்வை எப்படி இருந்தது? யாரோட கருத்து வேணும்? என்னுடைய கருத்து வேணுமா, இல்லை பாஜக ஆதரவாளர் கருத்து வேணுமா, இல்லை திமுக கருத்து வேணுமா, எப்படி வேணும்? உங்கள் வாயிலேருந்து வந்ததுன்னா எல்லாமே சேர்ந்து வரதான் தான் அர்த்தம். நான் எடுத்துப்பேன். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கட்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை ஆயிரக்கணக்கான பேர், அதில் யாரோ ஒருத்தர் வந்து 2 லட்சம் பேர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கணக்கெல்லாம் போட முடியாது. இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னும் போது நிஜமாகவே அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்க நிறைய இருக்காங்க. வந்ததெல்லாம் வந்து சார் இவ்வளோதானா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஐஎம் சாரி, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்காக அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் வரணும் அப்படின்னா அது எந்த தலைவருக்கும் நடக்காது. ஸோ அதை விட்டுருங்க. பாஜக ஆதரவாளராக பார்க்கணுன்னா இதெல்லாம் ஒரு கூட்டமாங்க, எல்லாம் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிட்டாங்கங்க. சும்மா அது ஏதோ சேனலுக்கெலாம் காசு கொடுத்துட்டாங்க தெரியுமா, ஒவ்வொரு சேனலுக்கு இவ்வளோ கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டு போகலாம். அப்படி யாராவது தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கப்பா அப்படின்னு தான் கேட்கணும். மற்றபடி அந்த முயற்சி அப்படின்றது ஓகே, நல்ல முயற்சி தான். பாசிட்டிவாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அது வந்து அப்படியே தொடர வேண்டும். ஏன்னா அரசியல் அப்படின்றது வந்து டைனமிக், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாதையை பயணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதெல்லாம் நிறைய வரும். இன்னும் டைம் இருக்குல்ல, 31 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கலாம். சார், பாஜகவோட பி டீம் தான் அண்ணாமலையா சார்? அவரே ஒரு ரகம் கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல அவருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க சார். இப்போ கூட ரீசெண்டாக ஆனந்த வைனலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட் அப்போது அந்த கேள்வி முன் வச்சுருக்காங்க. அது அவர் பேஜ்லேயே எடுத்து நியாயமான ஒரு சந்தேகம் தான் அப்படிலாம் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த மாதிரி சந்தேகம் வந்ததுன்னா தப்பான சந்தேகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தாவேகாவை கேட்கணும், எங்கள் பாஜகவோட பி டீமா இல்லை பாஜகவே இவங்க தானா அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒத்து போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழக பாஜகவுடைய ஸ்டாண்டு வேறையாக இருக்குது, மேலிட பாஜகவுடைய ஸ்டாண்டு வேறையாக இருக்குது. இந்த இப்படி காமிச்சார்ல, அதுக்கு தமிழக பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். மேலிடத்தில் வந்து அரசியல் பேசாமல் வேறு என்ன பேசுவாங்க அப்படின்னு முட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதனால் தமிழக பாஜகவை தள்ளிட்டு இந்த தாவேகா தான் பாஜகவோ அப்படின்னு ஒன்றா கேட்கலாம். மற்றபடி அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட பி டீம் அப்படின்னா அவங்க ஏன் இவ்வளோ கழுவி ஊற்றிட்டு இருக்கணும், வந்து இவ்வளோ புலம்பிட்டு இருக்கணும்? அதனால் அதெல்லாம் சும்மா. அவர் வந்துட்டார், இவங்க வந்து இவரையே தான் திருப்பி தாக்கின்னுக்கிறாங்க. இவ்வளோ பார்த்த பிறகு நீங்கள் பி டீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது? இவ்வளோ அடிச்சிக்கிறாங்களே டாம் அண்ட் ஜெரியும், அவங்க 2 பேரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்குற மாதிரி இருக்குது. அண்ணாமலையோட ஸ்டைல், அதாவது அண்ணாமலை எந்த டைப் ஆஃப் அரசியல் ஸ்டைல் வந்து செட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸாம்பிள் நானே கொடுத்துட்றேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீமானோடைய ஸ்டைல் செட் ஆகுமா, இல்லை இப்போது ஆட்சி அமைச்சிருக்கிற திரு விஜயனுடைய ஸ்டைல் செட் ஆகுமா? அரசியலில் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த ஸ்டைல் செட் ஆகும்? இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. அண்ணாமலையோடைய அரசியல்ன்றது அண்ணாமலை ஸ்டைலில் தான் இருக்கணுமே தவிர அந்த ஸ்டைலை காப்பி அடித்தா பாக்யராஜ் மாதிரியே ஒரு க்ளோன் ஒருத்தர் வந்தார், ரஜினிகாந்த் மாதிரி எத்தனையோ பேர் வந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் போனாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போது எம்ஜிஆர் சிவாஜின்னு 2 துருவங்கள் இருந்தாங்க. அவருடைய பாணி தனி, இவருடைய பாணி தனி. யாரும் அவங்க இதை முன் வச்சனா சார்? சவுக்கு சங்கர் ரீசெண்டாக ஒரு சொல்லிட்டாரு, எப்படி சொன்னாலும் எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அடுத்த சீமான் மாதிரி பார்க்குறேன் நான் அப்படின்றாரு. சரி, அது வந்து ஒவ்வொருத்தர் கருத்துங்க.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஸ்டைலில் அரசியல் பண்ணாதான். நான் ஒன்னேன்னு சொல்லிட்டா, ரெமோ படம் பார்த்தீங்களா, அதில் ஆடிஷன் போவார் சிவகார்த்திகேயன் இவர்கிட்ட கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட. அவர் வந்து நான் அந்த நடிகர் மாதிரி அவங்க பண்ணிட்டு போவாங்க. ஒன்றை மாதிரி நீ பண்ணு, உங்ககிட்ட என்ன இருக்குது, இதுதான் அந்த தனித்தன்மை. எடுத்துக்கங்க எம்ஜிஆர் அவர்கள், அவர் யாரை மாதிரி வந்தார்? ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்காங்க, அவர் யாரை மாதிரி வந்தாங்க? அதே மாதிரி கலைஞர் பாலிடிக்ஸு, அதே மாதிரி நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் கூட எடுத்துக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனி பாணி அரசியல் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து தனித்துவம் மிக்க தலைவராக இருக்க முடியும். நான் அவரை மாதிரி இவரை மாதிரி, அவர் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாட்டார். பட்டு மற்றவங்க இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை சொல்கிறதோ இதை என்னாலாம் ஏற்றுக்க முடியாது. 2031 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் சார்? எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஃப்ரீ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்னது டைனமிக் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசிஷன் எடுக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு எதிர்கட்சியாக கட்சி ஆரம்பிக்கலை, பட் ஸ்டில் அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் அப்படின்றது வேக்கண்ட்டாக இருக்குது. அங்கே ஆளுங்கட்சியாக தாவேக்கா இருக்குது. ஸோ அந்த இடத்த, அந்த வேக்குவம் அதை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான முயற்சிகள் தான் இது. அப்போது தாவேக்காவுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, தாவேக்கா வர்சஸ் திமுக தான் எங்கள் அரசியல் அப்படின்றது. அது மாறி போயிட்டு தாவேக்கா வர்சஸ் இவருடைய கட்சி அப்படின்னு கொண்டு போகணும். இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. சார், பாஜகவை எதிர்த்து குரல் கொடுப்பாரா அண்ணாமலை? இதுதான் கேள்வி. அவர் தான் சொல்லிட்டார் இல்லையா, அதாவது இன்றைக்கி பாஜகவில் வந்து அண்ணாமலை எதிர்த்து குரல் கொடுத்துனுங்கிறாங்க, ரைட்? பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கணும்னா எதுக்கு கொடுக்கணும்? அது முக்கியமான கேள்வி இருக்குல்ல. ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது யாராக இருந்தாலும் சுட்டி காட்டணும். அதுக்கு தான் அவர் சொல்லிட்டாரு, திமுகவை எப்படி பார்ப்பனோ அதே மாதிரி தான் பாஜகவையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது மக்கள் பிரச்சனையில் இல்லை வேறு ஏதோ ஒரு பொது பிரச்சனையில் பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, அது மேலிட பாஜகவாக இருக்கட்டும் இல்லை தமிழக பாஜகவாக இருக்கட்டும், அது வந்து சரியில்லை அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு குரல் கொடுக்க போகிறார். ஏற்கனவே பாஜகவில் இருக்கும்போதே இந்த சிபிஎஸ்சி அந்த மும்மொழி கொள்கை, இது வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிரானது கிடையாது. அவருடைய ட்வீட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை இங்கே சில பேர் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டு, பார்த்தீங்களா அவர் வந்து இவ்வளோ நாளாக அப்படி பேசியிருந்தார், இப்போ மோடியே எதிர்க்கிறாருன்னு. அதெல்லாம் கிடையாது. 10ஆவதுலேருந்து அது என்ன 9ஆவதுலேருந்து, ஆமாம் 2029 தான் 3 லாங்குவேஜ் கம்பல்சரி அப்படின்னு சிபிஎஸ்சியில் முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு மாற்றிட்டு இந்த வருஷத்துலேருந்தே கம்பல்சரின்னு அதை தான் அவர் கேட்டார். இதில் ஒன்றும் கேட்க போனால் புக்கே வரல, 6ஆவதுக்கே புக்கு வரல, ஜூலையில் தான் வரும் அப்படின்னாங்க. அப்போ 9ஆவதுக்கெல்லாம் புக்கே கிடையாது, எதையோ 6ஆவது புக்கே அதை வச்சு மேனேஜ் பண்ணுங்க. நாங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரமாக 9th ஆரம்பித்தவங்களாம் ரைட்டு இந்த வருஷம் கிடையாது 29லேருந்து தான் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பாட்டு இந்த வருஷமே அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லையா? அது பசங்களை டென்ஷன் ஆக்குற விதம் தானே அது. அதை தான் அவர் கேட்டிருந்தார். அன்றைக்கெல்லாம் அண்ணாமலை பிடிச்சி இப்போ அப்படியே புறாண்டி எடுத்தாங்க. இன்னும் அது மாதிரி மோடிக்கு எதிராக நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு. இப்போ அந்த சர்க்குலர் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல சிபிஎஸ்சியில். அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதிகாரிகள் இஷ்டத்துக்கு ஏதோ கோக்குமாக்கு பண்ணினுங்கிறாங்க. அதெல்லாம் அமைச்சர் கண்டுக்காமல் இருந்தார். அதை சொன்னால் உடனே நீங்கள் வந்து அப்படின்னுவீங்க. இப்போ அந்த வித்ட்ரா பண்ண பிறகு எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்க போகிறீங்க? அதனால் யாராக இருந்தாலும் நல்லது அப்படின்னா பாராட்டணும், தப்புன்னு தெரிஞ்சால் சுட்டி காட்டணும். இதில் பாஜகன்னு அதிமுகன்னு எல்லாம் ஒன்று தான். அப்படி தான் இருக்கணும். அதுதானே அரசியல். நான் அங்கேருந்து வந்தேன் அதனால் நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சார், அண்ணாமலை அவர்கள் வந்து கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா யாரோட என்ன கால்குலேஷன் இருக்கும்? உங்களுடைய அரசியல் அனுபவத்தை சொல்லுங்கள். அவர் எதுக்கு இங்கே கூட்டணி சேரணும்? இப்போ தாவேக்காவின்னு கூட்டணியாக சேர்ந்தாங்க, கூப்பிட்டாங்க, யாரும் வரல, அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு வெற்றி வந்து விட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் கூட்டணி சேர வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, கூட்டணி அப்படின்றதுக்கு எந்த கட்சி இருக்குது? பாஜகவோட கிடையாது. ஏன்னா இவங்களுக்கும் இனிமேல் கொண்டு கொடுப்பே கிடையாது, அவனோட அண்ணன் தனி போடக்கூடாது அப்படின்ட்டாங்க பாஜகவில். ஸோ அவங்களோட சேருவது அப்படின்றது ரூல்ட் அவுட்டு இப்போதைக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா திமுகவோட சேர்ந்தாருன்னா அவருடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அடுத்தது பாஜக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க எப்போ திமுகவோட சேரலாம் அப்படின்னு. அதனால் அதுவும் ரூல்ட் அவுட்டு. அதிமுகவோட சேரலாம்னா அதிமுக இருந்தால் தானே சேர்றதுக்கு, கட்சியே இல்லாமல் ஆகிப்போச்சு. இல்லாத கட்சியோட கூட்டணி வச்சுக்கின்னு என்ன வெக்காட்டா என்ன? அதனால் அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி இப்போது திமுகலேருந்தே கூட நிறைய பேர் தாவேகா பக்கம் போயின்னுக்கிறாங்க. ஸோ அதை தடுத்து நிறுத்தி அவங்களுக்கெல்லாம் ஓகே, இப்போ அதிமுக ஆகட்டும் இல்லை திமுக ஆகட்டும், ஏன் வந்து அவங்க தாவேகா பக்கம் போகிறாங்க அப்படின்னா இனிமேல் அவங்க கட்சிகளுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால ரைட்டு அப்படின்ட்டு அந்த பக்கம் போகிறாங்க. இப்போ அங்கேயும் எவ்வளோ பேர் தாங்க போக முடியும்? எத்தனை பேர் தாங்க பதவி கொடுக்க முடியும்? அதனால் சரி இதுவும் வந்து அப்படியே ஃப்ளாஷ் இந்த பேன் மாதிரி ஏதாவது போயிட போகுது, அதனால் இந்த பக்கம் கிரெடிபிலிட்டி இருக்குது அப்படின்னு திமுகலேருந்து அண்ணாமலை அவர்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ கூட்டணி எதுக்கு? ஒட்டு மொத்தமாக தாவேகால அவங்க அந்த பக்கம் தட்டி தூக்குற மாதிரி இந்த பக்கம் தொண்டர்கள் வந்தாங்கன்னா அதுவே வந்து
ஒரு பெரிய அணியாக போகிறது. அப்புறம் எதுக்கு கூட்டணியெல்லாம் போனோம் நீங்கள் சொல்லுங்கள்? கூட்டணி அப்போ கூட்டணின்றது உங்களுடைய பார்வையில் அவருடைய பார்வையில் தேவையில்லைன்னு சொல்லுவேன். கூட்டணியோட அங்கே இருக்கவங்கள இந்த பக்கம் இருக்கணும்னா யாரோட வைப்பார் சார்? அது தேவையே இல்லைங்க. இருக்கிறதுக்கு கட்சி வேணும்ல. இப்போ இருக்கிறது இங்கே 2 ஆப்ஷன் தான். இல்லை சார், அன்புமணி சார் ஏங்க அவரே தாவேகா பக்கம் போவாங்களான்னு பேசின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. டிடிவி வந்து பாருங்க, அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் ஓரளவுக்கு. பட் அவரை வந்து அதிமுக பக்கம் இழுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அது சரிவை தடுப்பதற்கு. அது எடப்பாடி ஒத்துப்பாரா அப்படின்னு தெரியாது. மற்றபடி டிடிவி அவர்களோடலாம் நீங்கள் பெருசாக கூட்டணி வச்சு அது எலெக்ஷன் நேரத்தில் கன்சிடர் பண்ணலாமே தவிர அதுக்கு முன்னாடி தேவையில்லைங்க. இவருக்கு லாஸ்ட் வாய்ப்பு சீமானுக்கு அண்ணாமலை கட்சி மட்டும் தான் நினைக்கிறேன் சார். சான்ஸே கிடையாது. அவர் அதெல்லாம் சேர மாட்டார். அவரை சேர்த்துக்கினாங்கன்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறாக இருக்கும் அது. அப்படியா சார்? ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரோடையும் இருக்குங்க. அது வேற விஷயங்க. தனிப்பட்ட முறையில் எல்லாரோடையும் அவர் பேசியிருக்காரு சார். அது சரி வராதுங்க. ஏன்னா சீமா இங்கே வந்து இவர் கிரெடிபிள் ஆல்டர்னேட்டாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த பக்கம் கொஞ்சம் கூட கிரெடிபிலிட்டியே இல்லாமல், கன்சிஸ்டன்சியே இல்லாமல், அந்தந்த நேரத்துக்கு ஒருத்தரை வாழ்த்தி பாடுவது, அதுக்கப்புறம் தூற்றி பாடுவது அப்படின்னு இருக்கிற ஒருத்தர். அவரோட போய் சேர்ந்தீங்கன்னா அப்புறம் உங்களையும் அந்த மாதிரி தானே எடை போடுவாங்க. அதனால் அது தேவையே இல்லாத ஆணின்னு சொல்லுவேன். அங்கே சேர்ந்தாருன்னா அதானே சொன்னால மிகப்பெரிய தவறாக இருக்கும் அப்படின்னு. சார், தமிழிசை வர்சஸ் அண்ணாமலை சர்ச்சை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இது என்ன, இது எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் வந்து அமெரிக்கா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபைட் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அவங்க யார் இவங்க யார் 2 பேருக்கும் இப்போ கம்பேரிசனே இல்லை. 2 பேரும் முன்னாள் தலைவர்கள் அப்படி ஒன்றா வச்சுக்கலாம். மற்றபடி இவங்களுக்குள்ளே இப்போ என்ன போட்டி இருக்குது எனக்கு சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லையே. அவங்க பாஜகவில் இருக்காங்க. அவங்க கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து எப்போ எலெக்ஷன் வரும், எங்கே சீட்டு வாங்கலாம் அப்படின்னு அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதுவும் அவங்க பாதை தனி. இங்கே இவர் வந்து இயக்கம் அதை வந்து 50 லட்சம் ஆக்கணும், கட்சி ஆக்கணும், 2031 ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்க போனாலும் தமிழக பாஜகவில் அவங்களுக்கு ஆட்சிக்கு வரணுன்ற நினைப்பு இருக்க மாதிரி தெரியலையே. அப்படி இருக்குச்சா நீங்கள் அவரை போயிட்டு ஆட்சிக்கு வரணுன்ற நினைப்போடு இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா எப்படிங்க சரிப்பட்டு வரும்? நீங்கள் பாஜகவை என்ன ஒன்றா சொல்லுங்கள், சேத்துல கூட முளைக்காது, புல்லில் கூட முளைக்காது, இப்படி என்ன ஒன்றா சொல்லுங்கள், அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. பாஜக தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும்னு சொல்லுங்கள், சண்டைக்கு வந்துடுவாங்க. யாரை பார்த்து என்ன பேசுகிற நீ? இப்படி தான் இருக்குது இன்றைக்கி தமிழக பாஜகவில். அங்கே யாராவது இந்த மாதிரி சொல்லிட்டோமே அப்படியே எல்லாருமா சேர்ந்து ஒதுக்கிடுவாங்க கட்சியை விட்டு. ஜெயிக்கணும்னு சொன்னாவா? ஆமாம், தனியாக ஆட்சியை பிடிக்கணும்னு பாஜகவில் யாராவது சொல்லிட்டோம், முடிஞ்சு போச்சு. அத்தோட அவங்க வந்து பாஜகவில் அவருடைய எதிர்காலம் சூன்யம். நீ என்ன சொல்லணும், பாஜகலையே கண்டினியூ பண்ணணும், பதவிகள் வேணும் அப்படின்னு சொன்னால் பாஜக ஒன்றுமே இல்லை. அந்த 11% அப்படின்றதெல்லாம் மித்து, ஆப்டிக்கல் இல்யூஷன். அந்த 11ன்றது உண்மையிலேயே 2.25 தான் இப்படின்னு நீங்கள் வந்து ஏதாவது கால்குலஸு, டிஃப்ரென்ஷியேஷன் இதெல்லாம் போட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஜகவில் பெரிய ஆள். அதை விட்டுட்டு 11, 12ன்னு பேசினீங்கன்னா நீங்களாம் பர்சனாக நோ கிரேட்டா வெளில தள்ளிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒருத்தரோட வந்து ஆட்சிக்கு வரதை பற்றி நினைப்பே இல்லாத ஒருத்தங்களோட கம்பேர் பண்ணுறீங்களா? அது நியாயமாக இருக்குதா? ஸோ கம்பேரிசனே தப்பு. இந்த பெரிய விமர்சனமாக மாறிட்டு இருக்கு சார். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மேடையில் பேசியிருந்தார் அவருடைய மாநாட்டில், வீட்டில் பூட்டியை வச்சுட்டு வந்துடணும் இதுவா அப்படின்றதெல்லாம். உங்களோட கருத்து என்ன சார்? உங்கள் பார்வையில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. எதுக்கு நான் என்னுடைய மதத்தையோ இல்லை ஜாதியோ வெளில வச்சு கூட்டிகிட்டு வரணும் சொல்லுங்கள்? இப்போது மதம் சரி, ஜாதியை விடுங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். முதல்ல மதம் வரும். மதம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருந்ததுன்னா நீங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர் கிடையாது அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? அப்படி பண்ணவே முடியாது சார். சோஷியல் மீடியாலே அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வி மதம் அப்படின்னு வந்தாச்சுன்னா, அதாவது வெளியில் இது என்னுடைய மதம் அப்படின்னு நீங்கள் காமிச்சிக்கினீங்கன்னா அப்போ நீங்கள் பொதுவானவர் இல்லை அப்படின்றத சொல்லவே முடியாது. அந்த மதத்தை அவர் மதிக்கிறாரு, அவருடைய தான். அவ்வளோதாங்க நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லை. இஃப்தார் விழா நடத்துவது, கிறிஸ்மஸ் விழா நடத்துவது, அப்போ இதெல்லாம் மதம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. எப்போவுமே அந்த பொட்டுலாம் வச்சுட்டு வருவார் சார். அதுதான் நான் சொல்கிறேங்க. ஒவ்வொரு வைக்காமல் அது வந்து அப்போது ஸ்ட்ராட்டஜியா சார்? இல்லை அன்றைக்கி வந்த மாநாடுல வந்து அவர் விபூதி வச்சுட்டு தான் வந்தார். அங்கே வரும்போது அந்த காவல்துறையினரெலாம் கூப்பிட்டு வராங்கல்ல, அப்போ அங்கே அப்படியே வேர்த்து ஒழிச்சு அப்போ அவர் தொடச்சாரு, அதில் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்காங்க. அதான் நான் சொல்லலை. நான் சில பேரை மாதிரி கட் பண்ண போர்ஷனை வச்சு பதில் சொல்கிறவன் நான் கிடையாது. பட்டு
அது எதற்குன்னு கேட்குறேன். அவர் விபூதி வச்சுட்டு தான் வராரு. ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, ஐ எம் அ ப்ரௌட் ஹிந்து இது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது அப்படியே இருந்துட்டு போகலாம், தப்பே கிடையாது. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மதம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துக்குது, எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கின்றான். எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தை படைத்தது இறைவன், அவங்க இறைவன் என்னவோ அவங்க இறைவன். இப்போ நீங்கள் வந்து ஐயப்பன் மட்டும்தான் கும்பிடுவீங்க அப்படின்னா இப்போ இந்த உலகத்தை படைச்சது ஐயப்பன் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து பிள்ளையார் நினச்சேன், நான் பிள்ளையார் நினச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து நமக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தது? அது உங்கள் கருத்து, இது என்னோட கருத்து. நீங்கள் வந்து உங்கள் அப்பா தான் உலகத்திலே சிறந்த அறிவாளின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, நான் எங்கள் அப்பா தான் சிறந்த அறிவாளின்னு நினச்சிட்டு இருப்பேன். அதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? இல்லை என் கருத்தை நான் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வர முடியுமா? அங்கே வந்து உங்கள் அப்பா முட்டாளி, எங்கள் அப்பா தான் அறிவாளின்னு சொன்னால் தான் பிரச்சனை. அது உங்கள் விருப்பம், இது எங்கள் விருப்பம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அந்த ஹீரோயின் தான் பிடிக்கும், எந்த ஹீரோயின்னு கேட்காதீங்க, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த ஹீரோயின் தான் பிடிக்கும். இதில் என்ன வந்தது? அந்த விருப்பத்தை ஒழிச்சு வச்சுட்டு தான் நம்ம வந்து சினிமாவுக்கு போனோமா? இவ்வளோ ஏங்க உங்களுக்கு ஒரு ஹீரோ பிடிக்கும், அதுக்காக மற்ற ஹீரோ படத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? இப்போ இந்த மீனவ சமுதாய ஓட்டெலாம் இவர் மொபைலைஸ் பண்ணவும் நான் தான் சொல்கிறேனே. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து எப்போ அந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்கு, முஸ்லீம்களுடைய வாக்கு, மீனவர்களுடைய வாக்கு இப்படி தனித்தனியாக போட ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போவே வந்து அந்த ஜாதி மதத்தை வீட்டில் பூட்டி வைக்கிறது அப்படின்றது அடிபட்டு போதில்லை. மக்களாக பார்க்கணும், ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எனக்கு இந்த மத வாக்குகள் வரவில்லை, அந்த ஜாதி வாக்குகள் வரவில்லைன்னு யாரும் பேசக்கூடாது. கரெக்டாக நீங்கள் பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. அப்போது நான் இன்னொன்று சொல்லிட்டா, இந்த ஜாதி வாக்குகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு மித்து நவீன். ஆமாம் ஆமாம், 77லேருந்து எடுத்துக்காங்க. இல்லை இப்போ அந்த இந்த எலெக்ஷன் அது போதும். இந்த எலெக்ஷனோட இது இப்போ நம்ம நடந்தது 77ல் எம்ஜிஆர் வந்து 33% வாங்குறாரு, இவங்க இந்த பக்கம் 24 என்னவோ வாங்குறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த வரைக்கும், உயிரோடு இருந்த வரைக்கும் இப்படி ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டாங்களா? சரி, 84 வரைக்கும் அது. 89ல் எப்படி ஜாதி பார்த்து தான் ஓட்டு விழுந்ததா? 91ல் திமுக கிட்டத்தட்ட வாஷ் அவுட், 2 சீட்டில் தான் ஜெயிக்கிறாங்க. அந்த ஜாதி வாக்குகள் எங்கே போச்சு? 96ல் அதிமுக வாஷ் அவுட், 4 இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க. ஜாதி வாக்குகள் எங்கே போச்சு? இதே கலைஞர் அவர்கள் ரெயின்போ கோலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான ஜாதி அமைப்புகளை சேர்த்து வச்சுன்னு எல்லாம் இங்கே தான் இருக்காங்கன்னு ஒரு தேர்தலில் நின்றார், ஒன்றும் இல்லாமல் போனாங்க. எங்கே போச்சு அந்த ஜாதி? சாரி, 2006 எடுத்துக்காங்க, 2011 எடுத்துக்காங்க, 16 எடுத்துக்காங்க, 21 எடுத்துக்காங்க. இப்படி எது ஒன்றா நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஜாதி வாக்குகள் அப்படின்றது கிடையாதுங்க. எப்போ வந்து அந்த ஜாதின்றது பெருசாக தோணும் அப்படின்னா வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே வந்து சைலண்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது தான் நம்ம ஜாதிக்காரனா அப்படின்றது வரும். மற்றபடி வேறு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இல்லை நாட்டுக்கு தேவையான விஷயம், இல்லை நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இப்படி இருக்கும்போது ஜாதின்றதெல்லாம் வேலையாகாது. புரியுதுங்களா? இதுதான் வந்து என்னுடைய கருத்து. அதில் வந்து யார் என்ன சொன்னாலும் நான் அதில் உறுதியாக இருக்கேன். ஸோ கிரெடிபிலிட்டின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த ஜாதி மதம் இப்போ அந்த விஜய் அவர்கள் எடுத்துக்காங்க, ஒரு மாற்றம் தருவார்னு நம்பினாங்க. அதனால தானே வந்து எங்கே யாரை நிறுத்தி வச்சாலும் அவங்க ஜெயிச்சாங்க. கேண்டிடேட்னே யாருன்னே தெரியாது, இப்போவும் தெரியாது அவங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னு. விஜய் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க ஓட்டு போட்டாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி செல்வாக்கு இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஜாதி மதம் அப்படின்றதெல்லாம் அடிபட்டு போயிடும். அது இல்லாதவங்க தான் ஜாதி கணக்கு போடுவாங்க. அப்போ கான்ட்ராடிக்டாக பேசுவாரே சார், அது எனக்கு தெரியாதுங்க. எல்லாரையும் உள்ளடக்கி போனோம் அப்படின்னு சொன்னால் அதை உள்ளே வச்சு போட்டணுன்ற தேவை அவர் அப்படி நினைக்கலாம், நான் அப்படி நினைக்கல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க கிடையாது, நீங்கள் சொன்னதை அவர் எப்படி யோசிக்காமல் இருந்திருப்பாரா? அதுதான் நான் சொல்கிறேன். அவருடைய கருத்து, அவருடைய செயல் திட்டம் வேற மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம். வெளியில் வந்தால் ஒன்றுன்னு சொல்கிறாரு சார். அவரே என்ன சொல்கிறாரு, இந்த 2 பேரும் நம்ம கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த மதம் அதெல்லாம் அங்கே ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. அப்புறம் அதான் புரியுது. அதாவதுங்க இங்கே வந்து இங்கேன்னு இல்லை, பொதுவாகவே பைபோலாரிட்டி அப்படின்றது தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது இந்திய அரசியலில். மற்றதெல்லாம் ஃப்ராக்மெண்டேஷன் தான். இப்போது இங்கே வந்து அந்த திமுக அதிமுக 2மே வந்து முடிஞ்சு போச்சு. என்ன இப்படி சொல்லலாம்னு யோசிக்காதீங்க, அது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது அந்த திமுகவுடைய இடத்துல தவேகா வந்துருச்சு. அப்போ அந்த அதிமுகவோட இடத்த இவர் கட்சி ஆரம்பித்தாருன்னா அது ஆக்குபை பண்ணோம், அதுதான் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு.
ஸோ இந்த அதிமுக அப்படி தான் சொல்லுவாங்க, மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் தோற்று போயிட்டோம், பாஜகவோட சேர்ந்ததுனால் அப்படின்வாங்க, மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்வாங்க. இன்னி வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், மைனாரிட்டிக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்களா, யார்கிட்டேருந்து பாதுகாப்பு? பாசக கிட்டேருந்து பாதுகாப்பு அப்படின்னா பாஜக இங்கே வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. அவங்ககிட்டேருந்து நான் காப்பாற்றணும் இல்லையோ, மொத்தம் உங்ககிட்ட நான் காப்பாற்றணும்டா. அதாவது பாஜக உருவாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தும் சரி, இல்லை பாஜக இங்கே காலூன்றுவதற்கு முன்னாடியிலேருந்தும் சரி, நீங்கள் வந்து மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி நிற்கிறீங்க. அப்போ யார்கிட்டேருந்து பாதுகாப்பு? இந்த கேள்விக்கு இது வரைக்கும் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அதில் இன்னொன்று சொல்லுவாங்க, அது பாருங்கள், இந்த ஜாதி மத வேற்றுமைகள் அப்படின்லாம் பெருசாக சொல்லுவாங்க, மத நல்லிணக்கம் அப்படின்னு பேசுவாங்க. ஜாதி நல்லிணக்கம்னு யாராவது பேசிக்கிறாங்களா? எல்லா மதங்களும் ஒன்று சேர வேண்டும்னு சொல்லுவாங்க. எல்லா ஜாதிகளும் ஒன்று சேர வேண்டும்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? என்னன்னா, எல்லா மதங்களும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டிகள் எங்களுக்கு தான் ஒட்டுக்கா வாக்கு போடணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது, ஜாதிகள் தனித்தனியாக இருந்தால் அதனால் நமக்கு பெனிஃபிட்டு, ஜாதி ஓட்டு அப்படின்னு தப்பு கணக்கு போடுறது. இதுதான் எங்கள் காங்கிரஸ் தானே இங்கே கோல் வச்சு கொண்டு இருந்தது ஒரு காலத்தில். அது தேசிய கட்சி தானே, மாநில கட்சி கிடையாதுல்ல. ஏன்னா அவங்க வந்து இந்த தேசிய கட்சி அப்படின்னும் போது ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஏன்னா அந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு முழு அதிகாரம் கிடையாது, எல்லாம் மேலேருந்து டிசைட் பண்ணுவாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்படியே பண்ணதுனால தேசிய கட்சிகள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதே அரசியலை ஃபாலோ பண்ணதுனால தான் பாஜகவும் ஒன்றும் இல்லாமல் போயினுக்குது. அதனால் நீங்கள் தமிழகத்தில் ஜெயிக்கலை அப்படின்றத ஒரு கதையாக சொல்லாதீங்க. அது இங்கே தமிழக பாஜகவுடைய தப்பு. மற்றபடி இதே அரசியல் எடுத்துகிட்டு போயிருந்தால் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியும். அவங்க செய்யலை. அப்போ மோடி அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் பண்ணும்போது ஏன் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் வந்து சிறுபான்மையினரே கிடையாதா? வெஸ்ட் பெங்காலில் யோசிச்சு பாருங்கள், எப்படி தட்டி தூக்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் எப்படி சாதனையாச்சு. இங்கே இவங்க அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது, அவ்வளோதான். அதனால் அவர் வந்து என்றைக்குமே என்னுடைய மதத்தை, இவர் சுவேந்த அதிகாரி, அவர் என்றைக்காவது அந்த மாதிரி சொல்லிக்கிறாரா? யோகி அது மாதிரி சொல்லிக்கிறாரா? அவரே ஒரு சாமியாருங்க. 17க்கு அப்புறம் 22 ஜெயிச்சு காமிக்கல. எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? ஏன்னா ஊபியில் வந்து சிறுபான்மையினர் கிடையாதா? எத்தனையோ தொகுதிகளில் வந்து அவங்க வந்து கணிசமான அளவில் இருக்காங்க, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்படியும் இருந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துக்கிறாங்கல்ல. அவர் காவியில் தான் வராரு. இங்கே காவி சாயம் பூசுறதை விடுங்க, அவர் மொத்தமே காவி தானே, ட்ரெஸ்ஸே அந்த கலரில் தானே போடுறாரு. அவர் சாமியார் தானே, அவர் துறவரம் பூண்டவர் தானே. அங்கெல்லாம் ஜெயிக்கும் போது ஏன் இங்கே முடியல? அதனால் நீங்கள் வந்து இப்படி அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா ரைட்டு, அது உங்களுடைய கொள்கை. பட் அது வந்து தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். விஜய் அவர்கள் வந்து எந்த ஜாதி மதமும் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டார். எல்லோரும் ஒன்று சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதிகமாக எடுத்தால் வேலைக்கு ஆகாது, இப்படி எடுப்போம், இந்த மாதிரி விஷயத்தை பிடிப்போம் அப்படி. அதுதான் சொன்னேன், அது திமுக மாதிரி ஆயிருக்குன்னா இவங்க வந்து அதிமுக மாதிரி ஆறோம் அப்படின்னு நினச்சா அது சரி வராது. ஏன்னா அதே ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் சார், எல்லாருமே ஒன்று அப்படின்றதெல்லாம் சார் செட் ஆகும். எல்லாமே ஒன்று, எல்லாரும் ஒன்று தாங்க. அதில் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து என் மதம் என்ன சொல்லிக்குது அப்படின்னா எல்லாரும் ஒன்று, இப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படின்றதையும் அவர் சொன்னார். அதையும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கச்ச எல்லாரும் ஒன்று, பா இந்த கண்ணாடி போட்டால் மேடு பள்ளம்லாம் இல்லைப்பா, எல்லாம் சரிசமமாக தெரியும் அப்படின்னா அப்போ நான் அந்த கண்ணாடியோடு தானே சுற்றணும். எதுக்கு நான் கண்ணாடியை கட்டி போட்டு வரணும்? அப்போ என்னுடைய மதம், என்னுடைய கலாச்சாரம், இது எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துடும் போது அப்போ அதோடு தான் நான் கடைசி வரைக்கும் பயணம் பண்ணணும் இல்லையா? அப்படியே பண்ணிட்டு போகலான்றது என்னுடைய கருத்து, அது அவருடைய கருத்து. அவர் அரசியல்வாதி, நான் அரசியல் விமர்சகர். அதனால் என்ன மாதிரி அவரும் நினைக்கணும்னு நான் சொல்ல முடியுமா? பல்வேறு விஷயங்களை நம்மளோட பேச நன்றி சார். நன்றி நவீன். உறவுகளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஆச்சு நான் இந்த விஷயத்தை கேட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனல், இங்கே 1,00,000க்கும் மேலான உறவுகள் இருக்கீங்க. டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்குது. அதில் மோனோ வீடியோஸ் ரெகுலராக வந்து நான் பேசுகிறேன். முக்கியமான நிகழ்வுகள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நம்ம போடுறோம். அதனால் அந்த சேனலையும் போய் பாருங்கள் ஒரு தடவை. பிடிச்சிருந்தா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு செக்மெண்ட் உங்களையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.